அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட் ஒரு சைட்வேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் சைடு க்ளோசிங் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பேங்க் நிஃப்டி ஒரு 383 பாயிண்ட்ஸ், நிஃப்டி ஒரு 30 பாயிண்ட்ஸ், சென்செக்ஸ் ஒரு 70 பாயிண்ட்ஸ், ஃபின் நிஃப்டி மிட் கேப் எல்லாமே ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான். இப்போ எஸ்டர்டே ஒரு கேப் அப் விழுந்து ஒரு பை சைடு போனது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஈரான் அண்ட் யூஎஸ் வார் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தது. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நாளாகவே பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் ஒரு நெகட்டிவில் போயிட்டு இருந்தது. நேற்று மட்டும்தான் இந்த நியூஸ் மூலயமா கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் உள்ளார வந்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்றைக்கி காலையில் ட்ரம்ப் மறுபடியும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாரு. அதாவது இந்த சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை அப்படின்னா மறுபடியுமே அட்டாக் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாரு. ஸோ அதனால் இன்றைக்கி அந்தளவுக்கு பெரிய அளவில் ஒரு கேஷ் ஃப்ளோ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ நிஃப்டியோட எக்ஸ்பைரி செல்லிங் சைடு எதிர்பார்த்தது தான். பட் இருந்தாலுமே கொஞ்சம் தடுமாறிட்டுருக்கு. இந்த ஃபெட் ரேட் கட் ரிலீஸுக்காக கொஞ்சம் ஒரு சைட்வேஸ் கொடுத்துட்ருக்கு. பெரிய அளவில் கேஷ் ஃப்ளோ இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நாம் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? சரி, இந்த செல்லிங் எவ்வளோ தூரம் போகும், இல்லை நாளைக்கு ஏதாவது ஒரு கேப் அப் கேப் டவுன் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில நியூஸ் அண்ட் டேட்டாஸை பார்த்துட்டு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா, KOSPI சந்தை 10% சரிவு. இது வாரத்துக்கு ஒரு தடவை இந்த KOSPI, அதாவது சவுத் கொரியன் மார்க்கெட்டை என்ன சொல்கிறது அப்படின்னா, பணத்தை வேகமாக வெளியெடுக்கிறதே ஒரு வேலையாக வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 8% சொல்லிட்டு 3 தடவை ஒரு 24% பக்கம் நமக்கு டவுன் ஆனது. இப்போ மறுபடியும் ஒரு 10% டவுன் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி 3 தடவை டவுன் ஆனதுக்கு என்ன ரீசனோ அதே ரீசன் தான். அதாவது சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ்லையும் SK ஹைனிக்ஸ் அப்படிங்கிற பங்குகள் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு. இது ரெண்டுமே AI அண்ட் சிப் அப்படின்னு சொல்லலாம், செமிகண்டக்டர் சிப் அப்படின்னு சொல்லலாம். இதுலேருந்து எங்கள் பணத்தை வெளியே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ AI அண்டு செமிகண்டக்டர் நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நல்லா தான் போகுது. ஆனால் சீனாவில் இதை விட அதிகமாகவும் பெஸ்ட்டாகவும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் கிரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பயத்தில் என்ன பண்ணிட்டாங்க, சரி சீனா நம்பர் 1 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வேகமாக விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் சைடு கார் ட்ரேடிங் கர்பை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு 10% கிராஷ் ஆகிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரோக்ராம் ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதை தான் சைடு கார் ட்ரேடிங் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதன் மூலயமா இந்தியன் பங்கு சந்தைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸில் கூட நமக்கு பணம் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு 2 நாளில். ஓகேங்களா? இன்றைக்கி ஐடி செக்டார் கொஞ்சம் இறங்கியிருக்க வேண்டியது. பட் ஐடி செக்டார் நல்லாவே நமக்கு இன்றைக்கி க்ரோத் ஆகிருக்கு. இதோட இம்பேக்ட் பெரிய அளவில் என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்திய பங்கு சந்தைக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது பெரும்பாலும் இந்த KOSPI சரிவு எப்போ நடக்குது அப்படின்னா, கரெக்டாக நிஃப்டி எக்ஸ்பைரி அன்றைக்கி தான் அந்த இடத்துல சரிவும் நடக்குது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நடந்தப்பெல்லாம் கொஞ்சம் நிஃப்டி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கீழே இறங்கியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கூட ஒவ்வொருடையும் இந்த KOSPI சவுத் கொரியன் மார்க்கெட் இறங்குறப்ப இதை பற்றி நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். பட் இந்த தடவை அந்தளவுக்கு ஒரு பெரிய செல்லிங் நடக்கலை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபெட் ரேட் கட். இப்போ ஃபெட் ரேட்டை கட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படின்னா, இப்போவும் அமெரிக்காவில் பணவீக்கம் சரியாகலை. இன்ஃப்ளேஷன் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருந்ததுன்னா கூட ஸோ நமக்கு ஃபெட் ரேட் கட் நடக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு தரவுகள் இன்னுமே கவலைக்கிடமாக தான் இருக்குது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். இருக்காதா அப்படின்னா, ஏன்னா உலக நாடுகளெல்லாம் டேரிஃப் போட வேண்டியது, ஒரு பக்கம் வார் நடத்த வேண்டியது. ஸோ இந்த ரெண்டுமே போயிட்டுருக்கனால உலக நாடுகளோட சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா இழந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லலாம். ஓகேங்களா? இதன் மூலயமா இந்த தடையும் ஆனால் லாஸ்ட் டைமே ஃபெட்டு ரேட் கட்டை அன்சேஞ்சாக தான் வச்சுருந்தது. இந்த தடையும் ஒரு அன்சேஞ்சு கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறையவே இருக்குது. ஸோ இதை விட கெவின் வார்ஷ் இவர் தான் இப்போதைக்கான ஃபெட் தலைவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ கெவின் வார்ஷோட பேச்சை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. எதனால் அப்படின்னா,
இவர் வந்து ஃபெட் ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு அமைதியாக இருந்துட்டாரு அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த தடவை வந்து நாங்கள் அன்சேஞ்சு பண்ணுறோம், ஆனால் அடுத்த தடவை கண்டிப்பாக வந்து கட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு லைன்ஸ் வந்து ஆட் பண்ணி விட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த தடவை கட் பண்ணிடுவோன்னா என்ன அர்த்தம், அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவில் போக ஆரம்பிச்சிடும். அன்சேஞ்சுங்கிறது வாலட்டிலிட்டி கொடுக்கும். இவர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவாக பேசிட்டாரு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே அவரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து தராரு அப்படின்னு. பட் அன்சேஞ்சு வரதுக்கான பாசிபிலிட்டிஸுங்கிறது ரொம்ப அதிகம். அதாவது ரேட் கட் வந்து நடக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாக் ஹீட் மேப் எப்படிங்க இருந்தது அப்படின்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டாரை தவிர ஸோ மற்ற செக்டார்லாம் பரவாயில்ல, பட் எனர்ஜி கொஞ்சம் டவுன் தான். ஐடி செக்டார் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குங்க. அதாவது டிசிஎஸ் வந்து 4%, இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக்டம் 4%, எட்டர்னல் 4%, ஹெச்சிஎல் டெக் எல்லாமே நமக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கு. ஸோ ஐடி செக்டாரை பற்றி நம்ம டெய்லியுமே பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கு ஒரு டார்கெட்டும் ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். 26,168 30,455 வரைக்கும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாம் டெய்லியுமே பார்த்துட்டு இருக்கோம். அது இன்றைக்கி வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது சாதாரணமாக கிடையாது. கிட்டத்தட்ட 4,300 பாயிண்ட் பக்கம் நமக்கு வந்து மேலே வந்திருக்கு. சரிங்க, இது எப்படின்னு சொன்னால் நாங்களும் தெரிஞ்சுக்குவோம்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஜூலை 1 வீடியோவிலேயே நான் வந்து சொல்லியிருந்தேன். அது வேணால் ஒரு தடவை போய் போட்டு பாருங்கள். எதனால் இது நடந்தது அப்படின்னா 5 இயர்ஸ் லோ சப்போர்ட் வந்து எடுத்திருந்தது. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்த இடத்துல நமக்கு ஐடி செக்டார் மறுபடியும் சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 1 வீடியோலேயே நான் வந்து போட்டிருந்தேன். 1 2 வீடியோலையும் போய் பாருங்கள், அதில் வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 4,300 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு வந்து மேலே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த பேட்டர்ன் கிரியேட் ஆகிறப்ப நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் யாருக்குங்க இந்த மாதிரியெல்லாம் இப்போ 1 டே வச்சுட்டு இப்போ 5 இயர் லோ எல்லாம் வச்சுக்கிறத எந்த மாதிரி டெக்னிக் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கேலண்டர் ஸ்ப்ரெட்டு தான். இதான் நீங்கள் கேலண்டர் டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப கேலண்டரோட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா ஒரு 60 நாளைக்கு மேலே பங்கு சந்தையோட மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதாவது ஒரு ஸ்டாக் வந்து ஒரு 60 நாளைக்கு மேலே நமக்கு வந்து மேலே வரப்போகுது, இல்லை 30 நாளைக்கு மேலே வரப்போகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து கேலண்டர் டெக்னிக் வந்து நாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 1 டே ஸ்ட்ராங் சப்போர்ட்டெல்லாம் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து எம்எஸ்சி குளோபல் இண்டெக்ஸ் வந்து நமக்கு ஒரு 6 பாயிண்ட் மட்டும் நெகட்டிவில் போய்ட்டுருக்கு. காலையில் ஒரு 10 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் இருந்தது. ஒரு 4 பாயிண்ட் மட்டும் ரெக்கவரி ஆகி இப்போதைக்கு வந்து ஒரு 6 பாயிண்ட் மட்டும் நமக்கு வந்து நெகட்டிவில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்தது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா 2 பக்கமும் ஈக்குவலாக தாங்க இருந்தது. எந்த பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து கேஷ் ஃப்ளோ வந்து நடக்கலை. ஏன்னா மார்க்கெட்டை பார்த்திங்கனாலே தெரியும் நமக்கு வந்து ஒரு சைட்வேஸ் லாஸ்ட்டு போக சரி நிஃப்டி எக்ஸ்பயர்னால கொஞ்சம் செல்லிங் வந்து போயிட்டுருக்கு. ஸ்டாக்ஸ் வந்து என்எஸ்சியில் 3,334 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. அதில் அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1,059, டிக்ளைன்ஸ் வந்து 2,158, அன்சேஞ்சு வந்து 117. 52 வீக் ஹையில் வந்து 71 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் வந்து 38 ஸ்டாக்ஸும் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்பர் சர்க்கிளில் 79, லோயர் சர்க்கிளில் 80 ஸ்டாக்ஸ். செக்டார் வைஸ் க்ளோசிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேங்கிங், ஃபினான்ஸ் செக்டார், எஃப்எம்சிஜி இந்த 3 மட்டுமே ஒன்றா சேர்ந்து இப்போதைக்கு வந்து செல்லிங்கில் போயிட்டுருக்கு. நிஃப்டியை வந்து செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டாப்பில் இருக்கிறது நிஃப்டி பெரிய அளவில் விழுகாததுக்கு ஒரே ரீசன் வந்து ஐடி செக்டார் தான். கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 3.44%. ஓகேங்களா? பார்க்கலாம் இந்த ஐடி செக்டார் கண்டினியூஸாக நமக்கு இன்னும் கொஞ்சமும் மேலே வந்தது அப்படின்னா நமக்கு அகைன் வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா நிஃப்டி தடுமாறாமல் இன்னும் கொஞ்சமும் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஐடி செக்டரில் ஒரு ட்ரெண்ட் லைன் மட்டும் ட்ரா பண்ணுறேன் நான். ஸோ அது பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இந்த ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதான் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் மட்டும்தாங்க ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி போயிருக்கே தவிர ஸோ மற்றபடி ஆட்டோ செக்டார், ஐடி செக்டார் எல்லாமே வந்து ஒரு நல்ல க்ரோத்து தான். கெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிசிஎஸ், நெஸ்ல ஐஎன்டி, டெக்கம், எட்டர்னல், இன்ஃபோசிஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்து யூனிலிவர், பெல், கோல் இந்தியா, டாடா கன்சியூம், என்டிபிசி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஐடி செக்டார் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு இந்த ஜோனில் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா 30,455 ரீச் பண்ணியிருக்கு.
ஸோ இப்போ ட்ரெண்ட் லைனை நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பிரேக் அவுட் நடந்தால் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு 1 டே கேண்டில் ஆச்சு க்ளோசிங் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கே நமக்கு வந்து க்ளோசிங் வைக்க, அதாவது இன்னும் மார்க்கெட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு மேலே க்ளோசிங் தான் ஆகுது. சரி, க்ளோசிங் ஆனால் போதுமா, அந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன், பையிங் கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ளோசிங் ஆகட்டும், அந்த ஹையும் பிரேக் அவுட் பண்ணுறப்ப அந்த இடத்துல தான் நம்ம வந்து பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ஒரு பை சைட் கன்ஃபர்மேஷன் ஐடி செக்டாருக்கு மறுபடியும் ஒரு பை சைட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல 26,160 எல்லாம் சப்போர்ட் எடுத்திருந்தது. இந்த சப்போர்ட்டே பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதோட எண்டு வந்து 40,000. ஸோ 40,000 நமக்கு வந்து எவ்வளோ தூரம் எத்தனை நாளில் வருங்கிறதெல்லாம் நம்மளால் வந்து எக்ஸாக்டாக வந்து சொல்ல முடியாது. பட் வரலாம். கரெக்டாக வந்து ஒரு ப்ராப்பரான ஐடி செக்டாரை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நியூஸஸ் வந்து வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா ரீச் கூட ஆகலாம். ஓகேங்களா? பார்க்கலாம் அது ரீச் ஆகுதா இல்லையா அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து சப்போர்ட்டுங்கிறது 56,828. ஓகேங்களா? ஸோ நாளைக்கான சப்போர்ட்டுங்கிறது 56,828. ஸோ அதை லோவை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் நமக்கு வந்து ஒரு செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதோட டார்கெட்டுங்கிறது 56,000 டு இந்த இடம் டபுள் பாட்டம் சப்போர்ட் 56,027. ஓகேங்களா? இந்த 56,828க்கு மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 57,332. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி. ஸோ நிஃப்டி அதே மாதிரி தான். ஸோ நிஃப்டிக்கு மட்டும் நான் வந்து ஒரு பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். எதனால் அப்படின்னா நமக்கு இன்னமும் நிஃப்டி வந்து பெரிய அளவில் வந்து சரியலை. ஓகேங்களா? இப்போ KOSPI என்ன தான் ஒரு 10% இறங்கி இருந்தாலுமே கூட அதோட இம்பேக்ட் எல்லாம், இந்த குளோபல் இம்பேக்ட் எல்லாம் நிஃப்டியை வந்து இன்றைக்கி பாதிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஸோ நிஃப்டியோட பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது 24,040. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,166. சப்போர்ட்டுங்கிறது 23,897. ஓகேங்களா? அடுத்தது வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் அதே மாதிரி தான். பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது 76,989. ரெசிஸ்டன்ஸுங்கிறது 77,361. சப்போர்ட்டுங்கிறது 76,519. எஸ்டர்டே லோவெல்லாம் பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் வந்து நமக்கு வந்து ஒரு செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ அது வரைக்குமே வந்து நமக்கு இந்த 76,519 சென்செக்ஸ்லையும், அதே மாதிரி நிஃப்டியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 23,897ங்கிறது ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட். அடுத்தது வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி அதே மாதிரி தான் 26,157 பிரேக் அவுட் பண்ணால் 26,510ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 25,876. நிஃப்டி மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கான ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான். ஏன்னா எஸ்டர்டேவே பார்த்துருந்தோம் நிஃப்டி மிட் கேப்புங்கிறது ஒரு டோஜி கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது எந்த சைடு வந்து ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் வந்து நிஃப்டி மிட் கேப் வந்து மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து ஹையை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வந்திருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த லெவல்ஸ் வந்து 14,649. பட் அந்தளவுக்கு வரல, மறுபடியும் கீழே தான் இறங்கி மறுபடியும் அதே இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா? இன்றைக்கி க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்துச்சு அப்படின்னா அகைன் வந்து ஒரு பை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதோட டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 14,649. சப்போர்ட் வந்து 14,451. இந்தியா விக்ஸ் அண்ட் USD INR ரெண்டுமே வந்து ஒரு பை சைடை தான் இன்னமும் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்திய ரூபாயோட மதிப்பு கிட்டத்தட்ட ₹1 ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுவும் எத்தனை நாள்லனா ஜஸ்ட்டு ஒரு 2 நாளில் ₹1 வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா FISோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறனால மறுபடியும் ஒரு நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாம் ஒரு பை சைடு பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா நாம் ட்ரா பண்ணி வச்சிருக்க ஒரு லெவல்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் இந்தியா விக்ஸ் அண்ட் USD INR வந்து மெயினாக வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. அதாவது ஒரு செல்லிங் சைடெல்லாம் ஒரு பையிங் சைட் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். க்ரூட் ஆயில் வந்து என்னதாங்க ஆகும்? அதாவது க்ரூட் ஆயில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 8,478லேருந்து 7,665 கிட்டத்தட்ட ஒரு 900 பாயிண்ட் பக்கம் டவுன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ரெக்கவரி எடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரெக்கவரி எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போதைக்கு இருக்கிற நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஜோனுங்கிறது 7763. ஓகேங்களா? ஸோ இந்த 7763ல் 215 மினிட்ஸ் கேண்டல் கண்டினியூஸாக வந்து நமக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். பட் இது வரைக்கும் வந்து ஃபார்ம் ஆகலை.
ஸோ அந்த இடத்துல 2 கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனது அப்படின்னா அந்த இடத்துல சப்போர்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 7896. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆனது அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 7896. ஓகேங்களா. அடுத்தது வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் லோவை பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்கணும். அதாவது இன்னைக்கு லோவை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா செல்லிங் கண்டினியூஷன் ஆகும். ஸோ அதோட டார்கெட் வந்து ஒரு ஓப்பன் டார்கெட் தான். அந்த இடத்துல எங்கேயுமே வந்து இப்போதைக்கு வந்து சப்போர்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் நமக்கு கீழே இறங்கியிருக்கு. ஸோ 262.1ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் செல் சைடு பிரேக் அவுட்டுங்கிறது 260.6. அடுத்தது கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நமக்கு வந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா. இந்த இடத்துல டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ இந்த டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் பை சைட், அதாவது 1,42,202 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நமக்கு நமக்கு கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக மட்டும் பார்க்கலாம், ஒரு பிரேக் அவுட்டாக வந்து வேணாம். ஓகேங்களா. ஸோ பேட்டர்ன் ஏதாவது கிரியேட் ஆயிருந்தது அப்படின்னா நான் மார்னிங் வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வரும் அதே மாதிரி தான். ஸோ சில்வரும் நமக்கு வந்து பை சைட் பிரேக் அவுட் பண்ணுங்கிறது 2,17,953. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு இங்கேருந்து ஒரு 5,000 to 6,000 பாயிண்ட்ஸ் போகும் அப்சைட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நெக் லைனை பிரேக் அவுட் பண்ணணும். அதாவது இந்த பிளாக் கலர் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணால் தான் ஒரு பை சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். பட் செல் சைடுங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஓகேங்களா. ஸோ செல் சைடுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பருக்கும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 1,326. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,332.85. ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸுக்கான ஈவினிங் கண்டிஷன்ஸ். ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு. ஸோ நாளைக்கு நிஃப்டி ஆல்மோஸ்ட் நமக்கு எப்படி க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னா ஒரு 23,992.45, ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட் மட்டும் நெகட்டிவில் மட்டும் நமக்கு வந்து க்ளோஸ் ஆக போகுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.